பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சமூக நிதி அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டத்தை உருவாக்க முடிவு செய்துள்ளதாக திட்டவட்டம். வங்கக்கடலில் இன்றிரவு உருவாக உள்ள ஃபெங்கல் புயல் சென்னையிலிருந்து 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை பெற்றுள்ளதாக தகவல். வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஃபெங்கல் புயலாக மாறிய பின் வியாழனன்று தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாக இருக்கும் ஃபெங்கல் புயல் சென்னையை நெருங்க அதிக வாய்ப்பு. சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்கலாம் என்றும் தகவல். வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ளதை அடுத்து 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள சென்னை காவல்துறையினர் தயார் நிலை. 12 காவல் மாவட்டங்களிலும் 36 சிறிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைப்பு. மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் அவசர கால உதவி எண்கள் அறிவிப்பு. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1070 என்ற எண்ணை அணுக அறிவுறுத்தல். புயல் எதிரொலியால் புதுச்சேரி கடற்கரை செல்லும் சாலை மூடல். தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு. கடலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி வரை சென்னையில் கனமழை தொடரும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் வரும் 29ஆம் தேதி மிக கனமழைக்கும் 30ஆம் தேதி அதி கனமழைக்கும் வாய்ப்பு. தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். நாகை, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். பலத்த காற்றுடன் பேரலைகள் எழுவதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் கடற்சீற்றம். 10 அடி வரை கடல் அலைகள் எழுவதால் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. கடலூரில் கடலில் தத்தளித்த மீனவர்கள் தனியார் தொழிற்சாலைக்கான கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பியதாக தகவல். கடற்சீற்றம் குறைந்த பின்னரே கப்பல் இறங்கு தளத்திலிருந்து மீனவர்கள் அழைத்து வர ஏற்பாடு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கனமழையால் கடற்சீற்றம். ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் மக்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பெய்த கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதம். வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததே விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதற்கான காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் 3 கிராமங்களுடனான போக்குவரத்து துண்டிப்பு.
மாமல்லபுரம் அருகே அதிவேகமாக வந்த கார் மோதி 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களை சரமாரியாக தாக்கிய மக்களால் பரபரப்பு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் நிறுவனத்தில் ஐடி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் நிறுவன உரிமையாளர் வீட்டிலும் அதிரடி சோதனை. பூவிருந்தவல்லியில் மெட்ரோ ரயிலுக்காக கட்டப்பட்ட தூணின் கம்பிகள் பாரம் தாங்காமல் சாய்ந்ததால் பெரும் பரபரப்பு. 30 அடி உயர தூணின் கம்பிகளை நிலைநிறுத்த 2 ராட்சத கிரேன்கள் வரவழைப்பு. குமரி மாவட்டம் பூத்துறையில் குழந்தை உள்பட 50க்கும் மேற்பட்டோரை விரட்ட கடித்த வெறிநாய். அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் வெறிநாயை பிடிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. சென்னையில் அடிதடியில் ஈடுபட்டதாக கடந்த 10 ஆண்டுகளில் 231 கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் தகவல். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் யார் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்வார். தற்காலிக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. எந்த தடையாகவும் இருக்க விரும்பவில்லை என பிரதமரிடம் கூறிவிட்டேன். முதலமைச்சராக எப்போதும் நான் என்னை நினைத்துக் கொண்டதில்லை என்றும் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. இருதரப்பு உரையாடல் மட்டுமே தீர்வு என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து. நடப்பாண்டில் மட்டும் விமானங்களுக்கு 994 போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் தகவல். இஸ்ரேல் தாக்குதலால் பலியானவர்கள் எண்ணிக்கை 44,282 உயர்வு. காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ஐரோப்பிய GT4 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்திற்கு தயாராகும் நடிகர் அஜித் குமார். அஜித் காரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இலச்சினை இளம் பெற்றுள்ளது.